வெளி உலகத்துக்கு தன்னை ஒரு டிராவல் விளாகரா காட்டிக்கிற இந்த பொண்ணு இவன் இந்த மாதிரி பாகிஸ்தான் உளவு அமைப்பு கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இந்தியாவை காட்டி கொடுக்கிற மாதிரி இந்தியாவோட செம சென்சேஷனான விஷயங்களை பாகிஸ்தானுக்கு ஷேர் பண்ணிருக்கா. அதாவது உளவு வேலை பார்த்திருக்கா. இப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா மாட்டினதுக்கு அப்புறம் இதே மாதிரி தன்னை ஒரு இன்ஃபுளுசரா டிராவல் விளாகரா காட்டிக்கிற நிறைய பேர், இந்த மாதிரி உளவு வேலை பார்க்கிற நிறைய பேரோட முகமுடிகள் கிழிக்கப்படலாம், அவங்களோட நிஜ முகம் வெளியே வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, யார் இந்த பொண்ணு? எதுக்கு இவளை இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இவ பண்ண அந்த பயங்கரமான சம்பவங்கள் என்ன? இதெல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டிங் குரல் சேனலை யாராவது புது வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல ஆன்ல செட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆபரேஷன் சிந்தூர் நடந்து முடிஞ்சிச்சு. இங்க இருந்து இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, பாகிஸ்தானோட ஹை கமிஷன் ஆபீசர் டேனிஷ் அப்படின்ற ஒருத்தன் டெல்லியோட ஹை கமிஷன் ஆபீஸ்லயே இருந்துகிட்டு இந்தியாவோட முக்கியமான தகவல்களை உளவு பார்த்து பாகிஸ்தான் கிட்ட சொல்றான் அப்படின்ற விஷயம் இந்தியாவுக்கு தெரிய வருது. அதனால இந்த டேனிஷை இந்தியாவை விட்டே காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அறிக்கையை விடுறாங்க. டேனிஷ் அப்படின்றது இவனோட உண்மையான நேமே கிடையாது. ஹசன் அர் ரஹீம் அப்படின்றதுதான் இவனோட உண்மையான நேம். இவன் இந்த மாதிரி சிக்கி இவனோட ஃபேஸ் வெளில வந்ததுக்கு அப்புறம் இவனை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கதான் அவங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. டிராவல் வித் ஜோ அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். இதை ரன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஹரியானாவை சேர்ந்த ஜோதி மல்ஹோத்ரா. இவங்களோட வேலையே இந்த மாதிரி டிராவல் விளாக் பண்றதுதான். அதாவது எல்லா நாட்டுக்கும் டிராவல் பண்றது, அங்க இருக்க மக்கள் அவங்களெல்லாம் பார்த்து அவங்க கூட இன்டராக்ட் பண்றது, அங்க இருக்க ஃபுட், அந்த நாட்டை பத்தி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் இவங்க பண்ற முக்கியமான வேலை. இந்த ஜோதி மல்ஹோத்ரா இவங்க சரியா 2023ல டெல்லியில இருக்கிற பாகிஸ்தான் ஹை கமிஷன் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம அங்க இந்த ரஹீம் இவன் கூட ஒன்னா சேர்ந்து அந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அந்த வீடியோல இந்த பொண்ணு ஜோதி மல்ஹோத்ரா, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எந்த ஒரு இஃப்தார் விருந்தையும் அட்டன் பண்ணதில்ல. இங்க இருக்கிற பாகிஸ்தான் ஹை கமிஷனை சேர்ந்த ஆபீசர்ஸ் எல்லாமே பயங்கர கைண்டா இருக்காங்க, என்கிட்ட ரொம்ப நல்லா பாசமா நடந்துக்கிறாங்க. இவர் தான் ரஹீம், இவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு அப்படி இப்படின்னு பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்கி பாகிஸ்தானோட பெருமையை இங்க பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட நிப்பாட்டாம இந்த ஜோதி மல்ஹோத்ரா, எனக்கு இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு விசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், பாகிஸ்தான் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, நான் அங்க போய் தான் விளாக் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன், எனக்கு விசா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கா. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சே பாகிஸ்தானுக்கு இந்த ஜோதி மல்ஹோத்ரா இந்த பொண்ணு போயிருக்கா. அங்க போனது மட்டும் இல்லாம தன்னோட பாகிஸ்தான் விளாக் வீடியோல பாகிஸ்தான் தான் வேற லெவல் நாடு, இங்க இது இருக்கு அங்க அது இருக்குன்ற மாதிரி பாகிஸ்தான பயங்கரமா புகழ்ந்து சொம்பு தூக்கி அந்த வீடியோல பேசிட்டு இருந்திருக்கா. இதோட நிப்பாட்டாத இந்த ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ சந்திச்சு இந்தியாவை பத்தின நிறைய விஷயங்கள், சென்சிட்டிவான நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கா. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம டிராவல் விளாகர்ன்ற பேரை பயன்படுத்தி மட்டுமே இந்தியால நிறைய முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு அங்க இந்த இந்தியன் ஆர்மி என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பாக்குறாங்க, இங்கெல்லாம் கேம்ப்ஸ் இருக்கா, இன்னும் எவ்வளவு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அது இந்த மாதிரி யாருமே கண்டுபிடிக்காத விதத்துல இந்த மாதிரியான டெலிகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான ஆப்ஸை பயன்படுத்தி என்கிரிப்டட் மெசேஜஸா பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கா. அப்படி இவ மெசேஜ் பண்ண அந்த பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸோட நேம அவங்களோட ஒரிஜினல் நேம் போட்டு சேவ் பண்ணாம ஒரு சராசரி இந்தியனானோட பேரை போட்டு அந்த கான்டாக்ட தன்னோட மொபைல்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கா. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி கூட இவ மேல அவ்வளவு சந்தேகம் இல்ல, ஆனா இந்த மாதிரி பேரை மாத்தி சேவ் பண்ணி வச்சிருந்தால இதை வச்சே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஜோதி மல்ஹோத்ரா இந்த பொண்ணு பாகிஸ்தான்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் அவங்க கூட சேர்ந்து நிறைய ஊரை சுத்தி இருக்கா, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்கா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதுன்னு வச்சுப்போமே. ஆனா அந்த மாதிரி பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட இந்தியா பத்தின நிறைய சென்சிட்டிவான விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ஏத்த மாதிரி அதுக்காக பணமும் வாங்கியிருக்கா இந்த ஒரு ஜோதி மல்ஹோத்ரா. இந்த மாதிரி முதல்ல இந்த டேனிஷ் அதாவது ரஹீம் இவனோட முகம் தான் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி இந்தியாவை பத்தி பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பாக்குறான்னு இவனோட முகம் தான் வெளியே வந்திருக்கு. இவன் கிட்ட இருந்து நூல் பிடிக்கும் போதுதான் இந்த ஒரு டிராவல் வித் ஜோ இந்த சேனல் வச்சிருக்க ஜோதி மல்ஹோத்ராவும் இவனும் கூட்டு அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிய வந்திருக்கு. இதை தெரிஞ்ச இந்தியன் கவர்மெண்ட் நேர ஹரியானாக்கே வண்டியை விட்டு இப்போ இந்த ஜோதி மல்ஹோத்ராவை தூக்கியிருக்காங்க. இவளோட பாகிஸ்தான் சம்பந்தமான எந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சண்டையும் இல்ல, பாகிஸ்தான் பயங்கர பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, இங்க தீவிரவாதம் கூட இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருப்பா. ஆனா அதெல்லாம் இவ சொந்தமா போடாம பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு பாகிஸ்தானை பயங்கர பெருமைப்படுத்தி வீடியோ போட்டிருக்கா.
இந்த மாதிரி தன்னோட நாட்டை பத்தின சென்சிட்டிவான விஷயங்களை எதிரி நாட்டுக்கு ஷேர் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தேச துரோகம். இதுதான் இப்ப ஜோதி மல்ஹோத்ரா பண்ணிருக்கா. இதுக்கு இவளுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க.